கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இன்றைய தினத்திலும் நாம் தியானத்துக்கென்று சங்கீதம் 103 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. முதல்ல என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவ ஜனங்களுக்கு நன்றியுள்ள இருதயம் தேவை. அப்போ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் துதிக்கும் போது நமக்கு என்ன வரும்னா, இதுவரைக்கும் நன்மை செய்தார், இனிமேலும் நமக்கு நன்மை செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் வரும். அதனாலதான் நம்ம வெறும் அந்த பிரச்சனைகளை மட்டும் நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும் போது நம்ம அறியாமலேயே ஒரு விசுவாசம், ஒரு பெரிய விசுவாசம், இவ்வளவு நாள் நம்மளை நடத்துறாரு, இனிமேல நம்மளை நடத்துவார், இந்த பிரச்சனையும் கடந்து போக செய்வார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள் வரும். இப்ப இஸ்ரவேலர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை குறை கூறி கொண்டும் முறுமுறுத்து கொண்டுமே இருந்தாங்க. சவுலும் என்ன பண்ணாரு? தாழ்விலே தன்னை நினைத்த கர்த்தரை மறந்து விட்டார். சுய மகிமை தேடி ஜெயஸ்தம்பங்களை நாட்டினார். ஏரோதுராஜ் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 22, 23. அப்போஸ்தலர் 12, 22, 23. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவனுக்கு மகிமையை செலுத்தாத போது அழிவுதான் வந்துச்சு. அப்போ சில பேர் கர்த்தர் அவங்க தாழ்வில நினைத்து நம்மளை உயர்த்தும் போது கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். நிறைய பேர் தங்களுடைய சுய மகிமை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்களுடைய காரியங்கள் அழிவில் போய் முடிகிறது. இதற்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, நேபுகாத் நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30, 31. தானியேல் 4, 30, 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரில் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. பாத்தீங்களா? இங்க நேபுகாத் நேச்சர் என்னைக்கு அது நான் கட்டின பாபுலோன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நான் என்ற அந்த இது வந்த உடனே என்னாச்சு? மிருகமாய் மாறி போனான். அப்போ நமக்கு ஆண்டவர் ஏன் இத்தனை திரளான சாட்சிகளை வச்சிருக்காருன்னா, நம்ம அவ்வளவு ஒரு ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத போது எப்படி ஒரு அழிவு உண்டாகுது, எப்படி ஒரு மிருகத்தனம் வருது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? இவங்களை எல்லாம் சாட்சியாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா? தேவனுக்கு மகிமையை செலுத்தாம இருந்தோம்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாம் இருளடைந்து விடும். அப்புறம் அந்த கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தின் அந்த ஃபீலிங்ஸே இல்லாம போயிடும்.
அதனால ஜாக்கிரதையாய் நம்ம தாழ்வில் நினைத்த கர்த்தரை துதித்து நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து அவருக்கு மகிமையை செலுத்துவதில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அடுத்து என்ன படிக்கிறோம்னா, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்தார். சங்கீதம் 25:11. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். மன்னித்தருளும் சொல்லி தாவீது கேட்கிறார். அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கலன்னா என்ன ஆகும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 4:7. அந்த பாவம் எப்படி நம்மளை தொடருதுன்னு பார்க்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாத்தீங்களா, பாவம் நமக்கு மன்னிக்கப்படலன்னா அது நம்ம என்ன செய்யுமா, நம்முடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். அடுத்து என்ன செய்யும், அந்த பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாருங்க, பாவம் மன்னிக்கப்படலன்னா அது வாசப்படியில படுத்திருக்கும். அடுத்து என்ன செய்யுமா, நம்மளை தொடர்ந்து பிடிக்குமா. அடுத்து பாருங்க, யோபு 20:21. மரணத்துக்கு பின்னும் அது நம்மளை தொடரும். அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதி ஆவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. யோபு 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களிலிருந்து அவனோட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பாத்தீங்களா, மரணத்துக்கு பின்னும் நம்ம எலும்புகளோட படுத்துக் கொள்ளும். அப்போ எவ்வளவு இதா நம்ம ஆவியானவர் உணர்த்தும் போது நம்ம அந்த பாவத்தை என்ன பெரிய பாவம் செய்துட்டோம், இதோட எப்படி எல்லாம் பாக்குறாங்க அப்படி எல்லாம் நினைக்காம, ஒரு சிறு காரியமா இருந்தாலும் கர்த்தர் உணர்த்தும் போது உடனே என்ன செய்யணும், கர்த்தர் இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த பாவத்தின் கொடூரம் வாசற்படியில படுத்திருக்கும், நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். அடுத்தது மரணத்துக்கு பின்னும் நம்ம கூட இருக்கும், நியாய தீர்ப்பு நாள்ல நிக்கும். அப்போ அடுத்து பாருங்களேன், அந்த பாவம் என்ன செய்யும்னா, ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது இந்த பாவம் தான். அப்புறம் நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டியதான், அவர் நமக்கு செவி கொடுக்க போவதே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வெளியரங்கமாகும். மார்க்கு 4:22. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. பாத்தீங்களா, நம்ம என்னதான் மறைச்சிருந்தாலும் அது ஒரு நாள் என்ன செய்யும், வெளியரங்கமாகும். இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஆகான் சால்வை எடுத்து வச்சா யாருக்கு தெரியலன்னு நினைச்சான், ஆனா கர்த்தர் அதை வெளிப்படுத்தி விட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும், உண்மையாய் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, தேவனே என்னை மன்னியும், கிருபையினாலும் ரத்தத்தினாலும் கழுவி சுத்திகரிக்க கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதே மாதிரி எபேசியர்லயும் பார்த்தோம்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால பாவ மன்னிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைப்பதனால நம்ம என்ன செய்யணும், எந்த பாவம் அந்த சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் அந்த மன்னிப்பை பெற்று நாம் அதுல இருந்து விடுதலை ஆகிவிட வேண்டும். இல்லைன்னா அதனுடைய கொடூரத்தை குறித்து, பாவத்தின் கொடூரத்தை கொடுத்து நம்ம வேதத்துல பல காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அது வாசற்படியில படுத்திருக்கும், தொடர்ந்து பிடிக்கும், மரணத்துக்கு பின்னும் இருக்கும், நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கும், நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாது, நம்முடைய அந்தரங்கம் வெளியரங்கமாகும். அதனால இந்த கேவலப்பட்டு போகாத வரணும். நாம் என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு மன்னிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நோய்களை குணமாக்குகிறவர். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள்னால நமக்கு குணத்தை கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு நம்மளை குணமாக்குகிறார். அதனால நம்ம வியாதியோடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் நோய்களை எல்லாம் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அதே இது 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம சிலுவையில கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். அதனால நம்ம வியாதிகளை வேதனைகளை சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். நம்மளுடைய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கும்போது கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க ரெடியா இருக்கிறார். நம்ம காயங்கள் எல்லாம், நம்ம வேதனைகள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, கட்டுகிறார். அதனால நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துல நிக்கும் போது கர்த்தர் நம்மை குணமாக்க ரெடியா இருக்கிறாரு. நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அதனாலதான் மத்தேயு 8:16 அவர்கிட்ட எல்லாரையும் சொஸ்தமாக்கினான் இருக்கும். ஒருத்தரை கூட அவர் உன்னைய குணமாக்க முடியாதுன்னு சொல்லல. நம்ம அவர் பாதத்துல விழுந்துட்டோம்னா அவர் சொஸ்தமாக்கினார். அவரிடத்துல யாவரையும் சொஸ்தமாக்கினார். அடுத்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். பிராணன் நம்முடைய உயிர் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியால் உயிர் சேதம் ஒன்றும் வராதபடி நம்மளை என்ன செய்யறாராம், பாதுகாக்கிறார். சங்கீதம் 31:15 கர்த்தர் சொல்லிப்பாரு, காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்வாரு, சங்கீதம் 124:7-8, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தாவீதுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு, அவனை அந்த கண்ணியிலிருந்து பாதுகாத்தார். ஏன் கர்த்தர் நம்மளெல்லாம் இப்படி பாதுகாக்கிறன்னா, ஏசாயா 49:16 நம்மளெல்லாம் என்ன செஞ்சிருக்காரா, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன செய்யறாரா, நம்மளுடைய பிராணனை பாதுகாக்கிறார். 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது.
நம்மளை எல்லாம் அவர் உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறதுனால நம்ம பிராணன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. நமக்கு தெரியாம நம்ம அறியாம எத்தனை ஆபத்துகள் வந்துச்சோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றின் நின்று இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னா, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். கர்த்தர் நமக்கு நிறைய கிரீடங்களை முடிசூட்டுகிறார். வேதத்துல நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். பாத்தீங்களா, அலங்காரமான ஒரு கிரீடம். ஃபர்ஸ்ட் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். அடுத்து அலங்காரமான கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். கலாத்தியல வாசிப்போம், ஆதாமன் மூலமாக என்ன வந்துச்சு? சாபம் என்ற கிரீடம் சூட்டப்பட்டது. ஆனா கிறிஸ்துவினால் நமக்கு என்ன வந்துச்சு? ஆசீர்வாதமான கிரீடம் விட்டது. வெளிப்படுத்தினால் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை நமக்கு சூட்டுவார். பாருங்களேன், கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் எத்தனை கிரீடங்களை நமக்கு சூட்ட ஆயத்தமா இருக்கிறாருன்னு பாருங்க. 1 பேதுரு 4:5-4. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார், மகிமையின் கிரீடம். அடுத்து 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாத்தீங்களா, அழிவில்லாத வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் நம்ம வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் வேதத்துல நமக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். அலங்காரமான கிரீடத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா ஆசீர்வாதமான கிரீடத்தை பெற்றுக்கொள்றோம். அடுத்தது ஜீவ கிரீடத்தை சூட்ட ஆயத்தமா இருக்கிறார். மகிமையின் கிரீடத்தை தருகிறார். அழிவில்லாத வாடாத கிரீடம் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப பாருங்களேன், அந்த முதல்ல நம்ம படிச்ச மாதிரி இந்த அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கும் போது நமக்கு எத்தனை ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க. நம்மளுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். அடுத்து என்ன பாக்குறோம்னா, கழுகுக்கு சமானமான வயது. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்ப பாருங்களேன், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை துதிப்பது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. அப்புறம் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் துதிக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சுய மகிமையை தேடாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்துவதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்புறம் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால என்ன செய்யணும்? நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய பாதத்துல விழுந்து நம்மளுடைய
பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த பாவம் நம்ம வாசப்படியில படுத்து கிடக்கும், தொடர்ந்து பிடிக்கும், மரணத்துக்கு பின்னும் இருக்கும். அது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கும். அப்புறம் அந்தரங்கம் எல்லாம் வெளியாகி நம்மளை கேவலமாக்கும். அதனால நோய்களை எல்லாம், இது பாவத்தை எல்லாம் மன்னிக்க கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இருக்குது. அதை நம்மை சுதந்திரித்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்வார்னா, பாவங்களை எல்லாம் மன்னித்துட்டார்னா நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்க ரெடியா இருக்கிறாரு. அப்புறம் நம்ம பிராணனை அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால் எந்த உயிர் சேதம் வராதபடி நம்மளை பாதுகாப்பாரு. அது மட்டுமல்ல, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மளை முடிசூட்டுவார். நமக்காக பல கிரீடங்களை வைத்திருக்கிறார். அடுத்து நமக்கு ஒரு கழுகுக்கு சமானமான ஒரு வயது, அதாவது எப்படி மோசே சொல்வார், கடைசி வரைக்கும் என்னோட பெலன் குன்றவும் இல்லை, என் பார்வை மங்கவும் இல்லைன்னு சொல்லுவார். அது மாதிரி கடைசி வரைக்கும் எவ்வளவு வயசானாலும் சரி, கர்த்தர் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நன்றியுள்ள இருதயம் வேண்டும். நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அதனால இத வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரை நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும் என்பதை தான். அதனால ஒவ்வொரு ஜெபத்தின் முன்பு என் ஆத்மாவை கர்த்தர், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அதனால நம்ம எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும். ஆவியானவர் எந்த காரியத்தை உணர்த்தினாலும் அது ரைட்டா தப்பா அதெல்லாம் நினைக்காம உடனே அவருடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை காத்து கொண்டு இங்க இருக்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. ஒருவனும் அறியா உயர்தலமே, அடியேன் தங்கும் மறைவிடமே. ஒருவனும் அறியா வேடரின் கண்ணி வார்த்தைகளும், வஞ்சகரின் தீச்சூழ்ச்சிகளும், கொள்ளை நோயும் கொடிய விஷமும், கோரமான பயங்கரமும் நாளும் என்னை அணுகினாலும் அவர் சமூகம் காத்திடுமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. கோடி மக்கள் வாதையாலே கதறி நித்தம் திகைக்கின்றார். அவர்களுக்காய் கர்த்தரை நோக்கி இன்றும் என்றும் வேண்டிடுவேன். மனமிரங்கும் மன்னவர் இயேசு மனமிரங்கி காத்திடுவார். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே.
செய்யும் மிருகத்தையும் சீறி நிற்கும் பாம்பினையும் பயந்திடாமல் நோக்கி நடந்து மிதித்து நானும் சென்றிடுவேன் உயரமான அடைகலத்தில் நாளும் பொழுதும்